வணக்கம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வெம்பக்கோட்டை பகுதிகளில் பட்டாசு தொழிற்சாலைகள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம். பட்டாசு உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் வெம்பக்கோட்டை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பட்டாசு தொழிற்சாலையில் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் அறிவித்துள்ள நிலையில் 100க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். பட்டாசு உற்பத்திக்கு பிரசித்தி பெற்ற சிவகாசி, வெம்பக்கோட்டை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட பெரிய சிறிய அளவிலான பட்டாசு ஆலைகள் உள்ளன. இதன் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 50,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் பட்டாசு வெடிப்பதால் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவதாக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. இதையடுத்து அதிக நச்சு புகை சத்தத்தை வெளியிடும் பட்டாசுகள் உற்பத்திக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. கடந்த ஆண்டு சரவெடி மற்றும் பச்சை உப்பு வெடிமருந்துக்கு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் தடை விதித்தனர். இதனால் 50% பட்டாசு ஆலைகள் முழுமையாக இயங்க முடியாமல் போனது. இந்த சூழலில் விருதுநகர் மாவட்டத்தில் வெடிபொருட்கள் தடை செய்யப்பட்ட பட்டாசுகளை வைத்திருப்பவர்களை போலீசார் கைது செய்து வருகின்றனர். மேலும் சோதனை என்ற பெயரில் அதிகாரிகள் தொடர்ந்து கெடுபிடி செய்வதாக பட்டாசு ஆலை தரப்பில் புகார்களும் எழுந்துள்ளன. சில மாதங்களுக்கு முன்பு பட்டாசு ஆலைகளில் சோதனை செய்த அதிகாரிகள் பல லட்சம் மதிப்பிலான பட்டாசுகளை பறிமுதல் செய்து ஆலைக்கு சீல் வைத்தனர். அதிகாரிகள் மற்றும் போலீசாரின் இந்த நடவடிக்கைகள் காரணமாக பட்டாசு தொழில் பாதிக்கப்படுவதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே இதை கண்டித்தும் சுற்றுச்சூழல் விதியில் இருந்து பட்டாசு தொழிலுக்கு விலக்கு அளித்திட வேண்டியும், சரவெடி, பேரியம், நைட்ரேட் மீதான தடையை நீக்க வேண்டும் என்பது உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழன் பட்டாசு மற்றும் கேப் வெடி உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. இதனால் இன்று வெம்பக்கோட்டை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் இன்று காலை முதல் மூடப்பட்டன. இந்த வேலை நிறுத்தத்தால் வெம்பக்கோட்டை 7,000 பண்ணை, சாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த சுமார் 50,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழந்த நிலையில் நாள் ஒன்றுக்கு சுமார் 5 கோடி பட்டாசு உற்பத்தியும் பாதிப்படைந்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சி.